ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி கொஞ்சம் லாங் வீடியோ போடலான்னு வந்தேன். இன்றைக்கி எங்கே வந்திருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கோயிலுக்கு வந்திருக்கேன். அங்கே பாருங்கள், அந்த கோயில் அது நம்ம கோயில் தான். அது எதுக்காக வந்திருக்கோன்னா, பக்கத்தில் நம்ம காடு இருக்குது, அதுக்கு விறகு உரைக்க தான் வந்தோம், விறகு குச்சி உடைக்க தான் வந்தோம். ஏன்னா சிலிண்ட்ரு இப்போ நிறையா கிடைக்கிறது இல்லை சிலிண்ட்ரு, அதனால் அடுப்பில் தான் சாப்பாடு ஆக்குறோம். அதனால தான் குச்சி உடைக்கலான்னு வந்தோம். ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால இங்கே உட்காந்துட்டோம். ஒரே ஒரு கட்டு தான் எடுத்தோம், அதை அக்கா தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். அக்கா வந்தோன்னே மறுபடியும் விறகு பொறுக்க போவோம். அப்போதைக்கு வீடியோ காட்டுறேன், விறகு பொறுக்கிறத காட்டுறேன். இப்போ ஏன் உட்காந்துருக்கோம்னா, அங்கே சாமி பார்த்துட்ருக்காங்க, அதனால் அவங்க உட்காந்துருக்கோம். அங்கே சாமி பார்த்துட்ருக்காங்க, அது மாமா தான் வேணும். சாமி பார்த்துட்ருக்காங்க. இங்கே மரத்துக்கு அடியிலனா நல்லா காற்று வருது, அதனால் இங்கே உட்காந்துருக்கோம். இது என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா பாலா மரம். இதில் காந்தி தாத்தான்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வருது. இங்கே இந்த மரத்தில் அப்படி தான் வருது. அங்கே 2 மாடு மேய்ஞ்சி அதை தாத்தா தான் மேய்க்கிறாங்க. அங்கே பின்னாடி பாருங்கள் காற்று, அந்த தாத்தா மேய்க்கிறாங்க. அந்த சைடில் சூரியகாந்தி பூ தெரியுதா, அங்கே பாருங்கள் சூரியகாந்தி செடி தோட்டம் ஃபுல்லாக இருக்குது. அங்கே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்க்க அப்படியே கலர்ஃபுல்லாக எல்லோ கலரில் அழகாக தெரியுது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெறும் வெயிலாக இருக்குது, நல்லா காது வறண்ட இது மாதிரி கிடக்கு. இங்கெல்லாம் சிவப்பு கலர் மண் தான், சிவப்பு மண் செம்மண்ணு சொல்லுவாங்க. அங்கே இந்த ஊரில் நிறையா இருக்குது. இங்கிட்டு தான் இந்த வழியாக தான் வீட்டுக்கு போகணும். இங்கே கொஞ்சம் தூரம் தான் வீட்டுக்கு போகணும். இன்னும் கொஞ்சம் தூரம் நிறையா இருக்குது. இந்த கோயிலுக்கு பேர் காட்டு கோயில். அந்த கோயிலுக்கு சாமி கருப்பசாமி. அங்கே பாருங்கள், அந்த அங்கே தான் இருக்குது பாருங்கள். பெரியகாண்டி அம்மன் இருக்காங்க சாமி, கருப்பண்ண சாமி, தவுள் சாமி எல்லாம் இருக்காங்க. இது அவங்க வீட்டில் இருக்கவங்க இந்த கோயிலுக்கு அடிக்கடி வருவாங்க, பார்ப்பாங்க. இது தாத்தா ஊர் தான், தாத்தா ஊரில் தான் இந்த கோயில் இருக்குது பாருங்கள். இப்போது விறகு உடைக்க போகணும். அக்கா வருவாங்க, இனிமேல் தான் வருவாங்க. வெயில் அடிக்கிறனால உட்காந்துருக்கு. காலையில் சாப்பிட்டோன்னே வரவும் ஒரு மாதிரி தலை சுற்றுது, அதான் உட்காந்துருக்கு. அக்கா வந்தோடனே விறகு பொடிக்க போகணும். இங்கே பாருங்கள், இந்த பாலா மரத்தில் என்ன இருக்குன்னு போல. இது என்ன சொல்லுவாங்க உங்கள் ஊர்லலாம்? காந்தி தாத்தான்னு சொல்லுவாங்க எல்லா ஊர்லேயும். இங்கேயும் காந்தி தாத்தான்னு சொல்லுவாங்க. அந்த மரம் தான் இது. அந்த மரத்துக்கு அடியில் தான் உட்காந்துருக்கேன் பாருங்களே. இதுலேருந்து எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், காந்தி தாத்தா மாதிரி வருது, தெரியுதா? இந்த மாதிரி உங்கள் ஊரில் இதை வரதுட்டா கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, விறகு பொறுக்க போகிறோம். இது பாலாங்குச்சி. அங்கே அக்கா இருக்காங்களா, அது உசிலாங்குச்சின்னு சொல்லுவாங்க. அந்த சைடு முள்ளுக்குச்சி கிடக்கு, 3 பேருமே வெட்டி போட்டிருக்காங்க. இப்போ இதுதான் பாலாக்குச்சி தான் பொறுக்க போகிறேன் பாருங்கள். அக்கா ரெட்டையாக போடவா, கையில் ஒட்டையாவா? ரெட்டையாக போட, 2 கைடா. சில்லு விறகு பொறுக்கிறத பாருங்க. இதுமே என்ன சொல்கிறது, வெயில் அடிக்குது, பேச முடியல என்னால், வெயில் ரொம்ப அடிக்குது. அதான் முன்னாடியே சொன்னேன்ல, சாப்பிட்டுட்டு உடனே நல்லா ஒரு மாதிரி இருக்குது. அதான் பொறுக்கிட்டு பாருங்கள். அப்படியே வைக்கா பொறுக்கி. ஃபைனலி வேறு கட்டி முடிச்சாச்சு. காற்று வேறு தள்ளுது, வெயிலாக இருக்குது, தூக்க முடியல. வெயில் வேறு அடிக்குது. வீட்டுக்கு போகணும். கேமரா மேன் வேறு வராரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தூக்க முடியல, வெயிலாக இருக்குது. பாய்.